குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 17ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமையில இருந்து 23ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரத்துக்கான ரிஷபராசிக்கான வார ராசி பலன். இந்த காணொலி முழுதாக இருங்க. ரிஷபராசிக்கு இருக்க 3 நட்சத்திரக்கும் பலனும், ரிஷபராசிக்கு பொது பலனும் சொல்கின்றேன். ரிஷபராசியில் இருக்க 3 நட்சத்திரக்கும் தனித்தனியாக பலன் சொல்கின்றேன். அது தாண்டி அந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட திசை சார்ந்த விஷயங்களும் சொல்கின்றேன். ஆன்மீக பரிகாரம் இதெல்லாம் சொல்கின்றேன். காணொலி முழுதாக பாருங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்க ராசி 5ஆம் இடத்துல நீச்சம் ஒரு பலவீனம் ஆனதுனால உங்களுக்கு உடல் பலவீனம், சோர்வு, இதெல்லாம் முடிவெடுப்பதில் ஒரு சிறு தயக்கம் இதெல்லாம் இருக்கிறதா இருக்கும். 11 உங்க இடத்துல 11 ராபஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால அது ரிஷபத்துக்கு மிகப்பெரிய தனவரவு இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டுதான். ஏன்னா அது 3ஆம் பார்வையா உங்க வீட்டையும் பார்க்குது. அதாண்டி ராகு உங்க வீட்டுல இருந்து 10ஆம் இடத்துல லாப கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டு திடீர் பணம் வரும், திடீர் வீழ்ச்சி இதுமாதிரி சார்ந்த விஷயங்களும் இருக்கும். ராகு நட்பு வீட்டு இருக்கிறதுனால பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. உங்க வீட்டுக்கு 2ஆம் வீட்லயே தன குடும்ப வாகஸ்தானத்துல பகை கிரகம் செவ்வாய் அமர்ந்திருக்கு. தைரியஸ்தானத்துல குரு புதன் அமர்ந்திருக்கின்றது. சனி 11ஆம் இடத்துல மீனத்துல நட்பு வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்ட காலமா இது சூழலாம் இந்த சனியினால. அதனால நீண்ட கால ஆசைகள்லாம் நிறைவேறும். ஒரு விதமான உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் தான் இருக்கும். பொருளாதார ரீதியும் ஒரு விதமான சனி உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கும். இருந்த உடல் ஆரோக்கியம், சோர்வு சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் கன்னி ராசியில இருக்கு. அவங்க வீட்டுல 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதுல வளர்வர் சந்திரன் கண்ணியில இருக்கிறது பிள்ளைகள் வழியில ஒரு மகிழ்ச்சி இருப்பதா இருக்கும். இருந்த சுக்கிரன் அங்க நீச்சமா இருக்கிறான். மனதுல ஒரு விதமான திருப்தியற்ற நிலை, இது ஒரு தவிப்பு, இதை விட்டு இது பண்ற மாதிரி சொகத்துல ஒரு இழப்பு இதெல்லாம் ஏற்பட்டதா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 18ஆம் தேதி 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அது உங்க வீட்டுல 6ஆம் இடமா இருக்கிறதுனால, உங்க இன்னொரு வீடா இருக்கிறதுனால எதிர்ப்பு விலகும். உடல் நலத்துல சின்ன சின்ன உபாதைகளை நீங்கிறதா இருக்கும். புதிதாக கடன் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் வைக்க வேண்டாம். யாருக்கு எந்த ஜாமீன் எடுத்து போட வேண்டாம். இது அடுத்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி 21ஆம் தேதி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி 7ஆம் வீட்டுக்கு போறதுனால கணவன் மனைவியுடைய ஒரு அன்பு அதிகரிக்கும். தொழில் கூட்டாளிகள் இருந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கி ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். ஏன்னா சந்திரனும் 7ஆம் பறவை அவங்க வீட்டை பார்க்கறதுனால நல்ல வளர்ப்பு சந்திரன். நல்ல அந்த 2 நாட்கள் ரொம்ப வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சிறப்பான நாட்கள். ஆனா ஒரு இணக்கமான புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 28, 23 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வார இறுதி நாட்கள் பாத்தீங்கன்னா சந்திரன் தனுசு ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு பயணிக்கிறதுனால அன்றைய நாள் சந்திராஷ்டம காலமா இருக்கிறதுனால மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 2 நாட்கள் ரிஷப ராசிக்கு அஷ்டம சந்திரன் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் கொஞ்சம் தீவிர இருக்கிறதா இருக்கும். அதனால முக்கிய முடிவுகள், திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. பயணங்கள் தவிர்த்துங்க. வீணான விவாதங்களையும் செய்ய வேண்டாம். அதனால வார இறுதி நாளான சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் பாலை வழிபாடு, தியான யோகா செய்து அந்த 2 நாள் மட்டும் கடன் சொல்ல. மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான நாட்கள். முக்கியமா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறப்பான நாட்களாகவே இருக்கும். உங்க ராசிநாதன் சுக்கிரன் கண்ணியில நீச்சம் ஆடுறதுனால எதுலையுமே உற்சாகம் இல்லாம ஒரு மாதிரி ஒரு மந்தமா, அது அங்கிருந்து போற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். எதுலையும் ஒரு சலிப்பு, ஒரு ஈடுபாடு இல்லாததான் இருப்பதா இருக்கும். ஏதோ ஒன்று இழந்தது உங்களுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுறதா இருக்கும். இருந்த லாப சனி 11த்துல இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கலாம், பார்த்துக்கலான்ற அந்த ஒரு மனப்பக்குவம் இருப்பதா இருக்கும். வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள நல்லா இதாக இருக்கும். புதிய தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்கள்லாம் கற்றுப்பீங்க. குரு பார்வை இருக்கிறதுனால உங்க லாபஸ்தான தனஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகளை ரெட்டிப்பு லாபத்தை கொடுப்பதா இருக்கும். லாப பொருளாதார அடிப்படையில பார்க்கும்போது செவ்வாய் உங்க வீட்டுக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால பணத்தை சேமிப்புகளை கொஞ்சம் சேமிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். வரவு எட்டினா செலவு 10 அடிப்படையில் இருக்கும். திடீர் செலவுகளும் உண்டாகலாம். காரணம் என்ன, சுக்கிரன் நீச்சம் என்றதுனால ஆடம்பரமான செலவுகள்லாம் குறைத்துக் கொள்ளுங்கள். 1000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 2000 ரூபாய் 3000 ரூபாய் அதிகமாகும். அதனால தேவையான செலவு மட்டும் குறைத்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 2ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சுல அனல் பறக்கும். பட்டுன்னு அப்படியே சூடா பேசுறது, வீரியமா பேசுறது, இதெல்லாம் அது குடும்ப உறுப்பினர்கள்லாம் போது மட்டும் வார்த்தைகளை நிதானத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். கோபத்தை ரொம்ப கட்டுப்படுத்துங்க. அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கும். உங்க வீட்டுல 4ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறதுனால 4ஆம் வீட்டுல சூரியன் இருந்தாலும் நிஷ்பலம், அது பலம் இழந்ததா இருக்கும். அது கேது உடன் இருக்கிறதுனால முக்கியமா தாயார் உடல்நல சார்ந்த விஷயங்களும் தாய் வழி உறவு சார்ந்த விஷயங்களையும் போது மட்டும் கவனித்து இருங்கள். தாயாரின் உடல்நலத்தை கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாய் வழி சொந்தங்கிட்ட எந்த விதமான கருத்து வேறுபட வேண்டாம். வீட்டில் எதனா சின்ன ஒரு வீட்டு செலவு எதனா ஏற்படலாம். வாகனம் சார்ந்த செலவுகளும் உண்டாகலாம். திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் ஒரு பலனை கொடுப்பதா இருக்கும். தந்தை வழியிலையும் ஆதரவு கிடைக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பண வரவு ஒரு விதமாக சீராக இருக்கும்.
சனி பார்வை தான் உங்க வீட்டு பார்க்க, உங்க வீட்டு மேல 3ஆம் பார்வை இருந்தா சோம்பல், ஒரு விதமா அசதி இதுதான் இருக்கும். இந்த சுறுசுறுப்பா செயல்படாத வந்து தடுக்கும் அது. அதனால ஒரு சோம்பல் தனத்தை விட்டு சுறுசுறுப்பாக இருப்பது கண்டிப்பாக இந்த வாரத்துக்கு மிக முக்கியமாக தேவையாக இருக்கின்றது. செவ்வாய் வந்து 4ஆம் பார்வை அவங்க 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால பிள்ளைகள்கிட்ட அதிகமாக கண்டிப்பாக காட்டாது. குடும்பத்தில் எப்படி நீங்க இது பண்ண கடுகடுப்பா இருக்குமோ அந்த கடுகடுப்பு பிள்ளைங்க மேலேயும் அப்படியே திரும்பும். அதனால போதும் மட்டும் அன்பு சார்ந்த விஷயங்களை காட்டுங்கள், கண்டிப்பா அதிகமா வேண்டாம். செவ்வாய் தான் உங்களுக்கு 2ஆம் வீட்டுல பகை வீட்டுல இருக்கிறதுனால அதுதான் பெரிய நாக்குல தான் பெரிய சனி உட்காந்துருக்க மாதிரி பெரிய தொல்லை கொடுக்கும். அதனால போதும் மட்டும் வந்து கோபம் அந்த ஆவேசம் இருக்குல்ல அதை குறைச்சு கொள்ளுங்க. அதுவும் 22ஆம் தேதி 23ஆம் தேதியில நீங்க வாயை தரக்கூடாது. போதும் மட்டும் அமைதி காப்பது தான் நல்லது. சந்திராசிரமம் ரொம்ப மனசு இன்னும் ரொம்ப குழப்பம் அதிகமாகும் போது சூரியனும் நிஷ்பலமா இருக்கு, 2ஆம் இடத்துலயும் வந்து செவ்வாய் இருக்குன்னா ரொம்ப வீரியமா இருக்கும். அன்னைக்கு எதனா வாயை திறந்து எதனா வார்த்தை எதனா ட்ரிகர் பண்ணி விட்டாங்கன்னா அவ்வளவுதான். அந்த 2 நாள் உங்களுக்கு டோட்டலா மனம் குழப்பம் தவிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால போதும் மட்டும் அந்த 2 நாட்கள் ரொம்ப ஜாகிரதையா இருங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இதுல கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 பாதம் கொண்டு பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரம் கார்த்திகை. சூரியன் வீட்டுல 4ஆம் வீட்டுல நிஷ்பலமா இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விரயங்கள், இதெல்லாம் செலவு, இதெல்லாம் போதும் மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். போதும் மட்டும் முக்கியமான விஷயங்கள்லாம் மற்றகிட்ட கலந்து முடிவெடுங்க. தாய் வழி உறவு சார்ந்த அனுசரிச்சு உறவிட்ட அனுசரிச்சு போக வேண்டிய சூழல், கோபம் அதிகமாக ஏற்படும். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் முக்கியமான இதுவாக இருந்தால் தள்ளி போடுங்க. ஏன்னா கூட வந்து கேது இருக்கிறதுனால 7:30 கூட்டி விட்டுரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரமா இருக்கிறதுனால உங்க ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால உடல் சோர்வு ஏற்படலாம். வெளி உணவுகளை வந்து போதும் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரம் வலதுபுறை காலமா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள் நல்லா தான் இருக்கும், ரொம்ப பிரமாதம் இருக்கும். வார இறுதி நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். ஏன்னா நீ சந்திரனே வந்து டோட்டலாம் மறையிறதுனால ரோகிணி நட்சத்திரங்க இன்னும் ரோகிணி நட்சத்திரம் தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதனால அதே மாதிரி ஜாகிரதையா இருக்க மாதிரி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தான் 2 நட்சத்திரக்காரங்களும் உங்களுக்கு தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இவங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் அம்சம் பொருந்திய நட்சத்திரம். செவ்வாய் உங்க வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தான் வந்து அதிகப்படியான கோபம் துருதுருப்பு இதெல்லாம் ஏறும். மற்ற 2 நட்சத்திரங்களும் ஏதோ நமக்கு தலைவிதியான்ட்டு கவனம் இருப்பாங்க. உங்களுக்கு தான் அதிகமான பரபரப்பு இருக்கும். அது அந்த பண டிரான்சாக்ஷன் சார்ந்த விஷயங்கள், மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வாகனம் செல்லும்போது முக்கியமாக கவனமாக செல்லுங்க. அதான் வார இறுதி நாட்களான சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் வண்டியே எடுக்காதீங்க. தேவையற்ற முன்கோபத்தை வந்து தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 6, 8, 5. அதிர்ஷ்ட திசைனா தென்கிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம்னா வெள்ளை, இளம் லைட் ப்ளூ நல்லா இருக்கு. அதிர்ஷ்ட கிழமைனா வெள்ளி, புதன்கிழமை இந்த நல்லா இருக்கும். வியாழக்கிழமையும் நல்லா தான் இருக்கும். ஆன்மீக பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா சுக்கிரன் தான் பலவீனமா இருக்கிறதுனால உங்க ராசிநாதன் மகாலட்சுமியை வந்து வழிபடுறது நல்லது. கனகா தாரா ஸ்தோத்திரம் படிப்பது நல்லது. அதனால செல்வ நிலை வந்து அது வந்து உயர்த்துவதாக இருக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால துர்கை அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு இதை அமைதி ஏற்படுத்தி பேச்சில் ஏற்பட்ட அந்த தோஷங்களா நீங்கும். அதனால வந்து ரிஷபராசிக்காரன தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை பிரார்த்திக்கின்றேன். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்படுத்த உறவு வட்டத்தில் வாட்ஸ்அப் உறவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.